அனைவருக்கும் வணக்கம். எப்படி என் சர்க்கரை அளவை நான் கட்டுப்படுத்தினேன் என்பதை நான் இதில் ஷேர் பண்ணுறேன். நான் 2022ல டயபெட்டிஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். எனக்கு அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஆனால் சர்க்கரை எப்போதுமே அதிகமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அதனால எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஃபுட்டு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணேன். மெட்ஃபார்மின் டேப்லெட்ஸ் ஒரு 2 டைம்ஸ் எடுத்தேன். ஆனாலுமே எனக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருந்துச்சு. அடுத்தது எனக்கு ஒரு சிறந்த ஒரு மருத்துவரை நான் சந்தித்தேன். அவர் என்னை சிந்திக்க செய்தார். அப்போது நான் யோசிச்சேன். ஏன் நம்ம வந்துட்டு நம்மளுடைய சுகர் லெவல குறைக்கலாம் முடியாதா? அப்படின்னு திங்க் பண்ணேன். மாத்திரை இல்லாம. எனக்கு மாத்திரை சாப்பிடவே பிடிக்கல. அதனால மாத்திரை இல்லாம எப்படி நம்மள வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ, இந்த 2025 டிசம்பர்ல எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஸோ என்ன நான் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். என்னுடைய உடலை நான் குற்றம் சொல்ல விரும்பல. என்ன நானே ஆய்வு செய்யணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். டிசம்பர் 7 முதல் சர்க்கரை அளவை சோதிச்சேன். டிசம்பர் 8 முழுவதும் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத ஒரு புக்ல எழுத ஆரம்பிச்சேன். அப்ப அதுல பார்த்தீங்க அப்படின்னா, நான் சாப்பிட்ட என்னுடைய பழக்கங்களை நான் யோசிச்சேன். நான் யூசுவலா சாப்பிட்ட ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வேளை காஃபி குடிப்பேன் சுகரோட. அடுத்தது நல்லா ஃபாஸ்ட்டா ஸ்கூலுக்கு போறதுனால, ஃபாஸ்ட்டா சாப்பாடு சாப்பிட்டுருவேன். ஒரு 5 மினிட்ஸ் கூட எனக்கு வேண்டாம். ஒரு 3 மினிட்ஸ்குள்ளேயே நான் வேக வேகமா சாப்பிட்டுருவேன். அடுத்தது லஞ்ச் ஆஸ் யூசுவல். நடுவுல ஒரு டீ சாப்பிடுவேன். ஈவினிங் வந்ததும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். நைட்ல டின்னர் இப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சப்பாத்தியோ, இட்லி ஆர் தோசை இந்த மாதிரி அதுவும் அளவு கம்மியா தான் சாப்பிடுவேன். ஒரு 2 ஆர் 1 அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். பெரிய அளவுல நான் வந்து சாப்பிட்ட அந்த மாதிரி ஃபுட் பார்லர் கிடையாது. எப்படி பார்த்தாலுமே என்னுடைய சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைக்காக தான் இருந்துச்சு. ஆஸ் யூசுவல் நான் டிசம்பர் 8ல ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். எப்பவுமே ஆஸ் யூசுவல் என்னோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டு எடுத்து பார்த்தேன். 170 mg இருந்தது. அரௌண்ட் ஒரு 6:30 மார்னிங் எடுத்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை ஆச்சு. நான் வந்து இனி வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இதை சாப்பிட வேணாம், அதை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலாக இருக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன நான் ட்ரையல் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிசம்பர் 8 காலையிலேருந்தே இந்த டெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு டயட் பிளான் நானாகவே ட்ரை பண்ணேன். அதாவது அதிகமாக சுகரில் மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காஃபியே அவாய்ட் பண்ணேன். ஸ்டில் நவ் நான் அந்த காஃபியே நான் எடுத்துக்கல. அதே மாதிரி என்னுடைய உடம்புக்குள்ள ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் கூட இன்னும் போகல எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி ஃப்ரூட்ஸில் இருந்துருக்கலாம். என்னுடைய ஃபுட்டில் ரைஸ், அதே மாதிரி ஒயிட் ரைஸ் ரொம்ப ரொம்ப எடுத்துக்கவே இல்லை. ஒரே ஒரு கையளவு மட்டும்தான். நான் அதிகமாக எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ். அடுத்து எக்ஸ் வித்தவுட் யோக் அந்த மாதிரி பாயில் பண்ணி, இல்லைனாக்கா வெஜிடபிள் ஆம்லேட் அந்த மாதிரி தான் எடுத்து நான் ட்ரையல் பண்ணேன். என்ன அழகாக என்னுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிசம்பர் 26 அன்னைக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய பிபி சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ நான் மார்னிங் ஒரு 8:45க்கு சாப்பிட்டேன். ஒரு 10:45க்கு நான் டெஸ்ட் எடுக்கும்போது 138 இருந்தது. இது என்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே இல்லாத அளவு. ஸோ அப்போ நான் என்னுடைய கண்ட்ரோலாக இருக்கேன் அப்படிங்கிறது, என்னோட பழக்கம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இதை நான் வந்து கண்டினியூ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணுவேன். எனக்கு அந்த ஒரு ஆம்பிஷன் வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும். நான் என்ன சாப்பிட்டேன், இந்த ஒரு 3 வீக்ஸில் என்ன மாற்றங்கள் எனக்குள்ள நடந்தது அப்படிங்கிறது, அந்த டயட் பிளானை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். வெரி சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்க ஃபுட்டு தான். சும்மா அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க அப்படிலாம் கிடையாது. டேப்லெட்டே இல்லாமல் நான் இதை ட்ரை பண்ணது வித்தவுட் மெட்ஃபார்மின் டேப்லெட் இல்லாமல், வெறுமனே நம்ம வீட்டில் கிடைக்கிற, நமக்காக கிடைக்கிற, நம்ம எப்போவுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல எதை ஸ்கிப் பண்ணிவிட்டு எதை மட்டும் சாப்பிடலாம் அப்படிங்கிற சார்ட்டை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் 1 வீக் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது டெஃபினட்டாக உங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும். கண்டிப்பாக ஒரு மிராக்கிள் வில் ஹேப்பன். எனக்கு நடந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். எனக்கே நடக்கும்போது உங்களுக்கு நடக்காதா? தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். தேங்க்யூ.